வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் திருநள்ளாறு போனீங்கன்னா இந்த நலதீர்த்த குளத்தில் முதல்ல குளிச்சுடுங்க. சீயக்காய் வச்சு தலை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல புது உடை உடுத்திக்கிட்டு அந்த பழைய உடையை அங்கேயே கழட்டி போட்டுட்டு இங்கே வந்து நலன் களி தீர்த்த விநாயகர்னு இருக்கார். அவர்கிட்ட வந்து இது மாதிரி சூர தேங்காய் சுற்றி போட்டு உடச்சிக்கோங்க. அப்படி உடச்சதுக்கப்புறம் நீங்கள் தர்பாரண்யேஸ்வரையும் சனி பகவானையும் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாமே விலகிடும். அந்த நலதீர்த்த குளத்தில் நீங்கள் குளிச்சதுனாலே உங்களுக்கு வந்து அந்த கெட்ட விஷயங்கள் எல்லாமே விலகி நல்ல விஷயமா இனிமேல் நடக்குங்க. நலன் வந்து நலமகாராஜா உங்களுக்கு தெரியும். அவர் வந்து அவருக்கே இங்கே வந்து தான் அந்த குளத்தில் குளித்ததுக்கப்புறம் தான் அவருடைய பிரச்சனையே தீர்ந்து நல்ல விதமாக மாறினாருன்றது வரலாறுங்க. அப்படி இருக்கும்போது நம்ம பிரச்சனைலாம் ஏமாத்துறங்க. கண்டிப்பாக அந்த குளத்தில் குளிக்கும் பொழுது அதில் வந்து நீங்கள் நினைக்கலாம் அசுத்தமாக இருக்குமோ அப்படியோ இப்படியோ அப்படிலாம் கிடையாதுங்க. அந்த குளத்தில் நீங்கள் இறங்கி பாருங்கள். அப்படியே கதகதன்னு எவ்வளோ குளிர் நாளாக இருந்தால் கூட அந்த குளத்தில் தண்ணி மட்டும் கதகதன்னு இருக்குங்க. ரொம்ப அதிசயமாக இருக்குது. அதுவே தர்பாரண்யேஸ்வரியும் சிவபெருமானும் அங்கே தான் வாசம் பண்ணுறாங்கன்றாங்க. அந்த குளத்தில் நம்மளுக்கு குளித்தா எந்த ஒரு கெட்ட விஷயமும் நம்மளுக்கு வராது. சளி பிடிக்குமோ ஜுரம் வருமோ அதெல்லாம் நினச்சி கூட பார்க்காதீங்க. நம்ம தான் மக்கள் தான் போய் அசுத்தம் பண்ணுறோம். ஆனாலும் அந்த எவ்வளவு அசுத்தப்பட்டாலும் அந்த நீருக்கு வந்து அவ்வளோ ஒரு புனிதத்தன்மை இருக்குது. அதனால் வந்துங்க அது நம்மளை எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்காது. அதுக்கப்புறம் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா புதுச்சேரி மாநிலம்ங்க, காரைக்கால் மாவட்டத்தில் இருக்குது. இங்கே சிவனுக்கு வந்துங்க தர்பாரண்யேஸ்வரராகவும் அம்மா வந்து பிரணாம்பிகையாகவும் இருக்காங்க. சனி பகவானை இந்த கோயிலில் வந்து சனிக்கிழமை நாளில் போய் பாருங்கள். ரொம்ப விசேஷம். அவருக்கு வந்து அதிர்வலைகள் அதிகமாக இருக்கும். அன்னைக்கு கோயிலும் கொஞ்சம் லைட்டாக கூட்டம் இருக்குங்க. நீங்கள் சனிக்கிழமையில் பார்க்குறது அவ்வளோ ஒரு விசேஷம். உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் விலகி இனி நல்லதாகவே நடக்குங்க. நன்றி, வணக்கம்.